இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சௌமியா தெளிவான பொண்ணுதான் மாப்ள. ஆனா அதை விட தெளிவால இந்த பயலுக வேலை பார்க்கறானுங்க. என்னத்தையாவது பண்ணி மயக்கிறானுங்களே மாப்ள. இதையே வேலையா செய்யறவன் நிறைய யோசிப்பான்ல. மாமா, இந்த டாபிக் விடுறீங்களா? டேய், நீயே இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நெருப்புனா உடனே சுற்றுமாடா? அவர் ஒரு பேச்சுக்கு தானே கேக்குறாரு. இப்ப என்ன வேணும் உங்க ரெண்டு பேருக்கும்? திட்டம் போட்டு ஒரு குப்பத்து பையன் நம்ம வீட்டு பொண்ணை ஏமாத்திட்டான்னு வைங்களே மாப்ள. நீங்க சொன்ன மாதிரி நம்ம பொண்ணு அப்படி கிடையவே கிடையாதுதான், அதுல டவுட் இல்ல. ஆனா அப்படி ஒருத்த ஏமாத்திட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க மாப்ள. அவனை கண்டன் துண்டமா வெட்டி போடுவேன் தவிர அந்த குப்பத்தை பையன் அவளை கட்டி கொடுக்க மாட்டேன். போதுமா? எஸ். நாளைக்கு மாப்பிள்ளை ஒருத்த வருவான்ல, அவனே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லைன்னா சித்தப்பாய ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அடிச்சு விரட்டி விட்டுருவேன். சும்மா மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமவோ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் இவன் மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்கான், என்னானாலும் இவன் மட்டும் கிளுகிளுப்பா இருக்கான். வர பூசேண்டி என அஞ்சி நீ வா, உன்னை இங்கே வச்சு லாக் பண்றேன். வரச்சேனே என் பொஞ்சாதிக்கு. ஆஹா, குடும்ப வில்லன் குறுக்க நிக்கிறானே, இத பார்த்தா விட மாட்டானே. அந்த பக்கம் பார்த்து நிக்கிறான். எஸ் சைட்லாம் நெல்லு திரும்ப. கையில என்ன மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணும் இல்லையே. அந்த கையில பாத்துட்டியா? என்னண்ணா எருமசாணி நல்ல கிண்ணத்துல எடுத்து போயிட்டு இருக்க? டேய், இத பார்த்தா உனக்கு எருமை சாணி மாதிரி தெரியுதா? ஆமா, நல்ல பச்சை கலர்ல இருக்க. எந்த தெருவுல இருந்து எடுத்துட்டு வந்த? மகத்துவ நிறைஞ்ச மருதாணிய எதமா பதமா ஆசையா அரைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்க. அத போய் எருமை சாணி சொல்லிட்டா பாவி. மருதாணியா? ஆமா, அது எதுக்கு நீ கிண்ணத்துல எடுத்துட்டு போற? இப்பதான் கடையில விதவிதமா கோன்ல விக்கிறாங்களே, அது ஏதாவது வாங்கிட்டு போக வேண்டியது தானே? அதை விட்டு வேலை மன கட்டி இதை அரைச்சி ஆக்கும். கோவத்துல இருக்கிற பொண்டாட்டிய சமாதானப்படுத்த கோன்லாம் உதவி செய்யாது தம்பி. மருதாணிய நம்ம கையாலேயே பறிச்சு நம்மளே அரைச்சி ஏதம்மா போதம்மா அத நம்ம கையாலேயே போட்டு விட்டோம்னு வச்சுக்கிய. போட்டு விட்டோம்னா அந்த மருதாணியோட குளிர்ச்சியில சொல்லுண்ணா, அவங்களோட கை சவக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கனலா இருக்கிற கண்ணம் இருக்குல்ல, கண்ணம் வெக்கத்துல செவந்துருண்டா. ஏய், என்ன யோசிக்கிற? இல்ல நீ எல்லாம் ஒரு பொறுப்பான அண்ணனா யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், என்னடா அப்படி திட்டுற? பின்ன என்ன, நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு சௌமியா பொண்ணு பார்க்க வராங்களே. ஆமா, நம்ம தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்களே, அவளுக்கு இப்படி மருதாணி அரைச்சு கொடுப்பேன்னு எதாவது யோசிச்சிருக்கியா? அதை யோசிக்காம இந்த வயசுல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? இத நான் யோசிக்கவே இல்லையாடா தம்பி. இவ்வளவு சுயநலவாதியா இருந்தா எப்படி யோசிப்ப? ஏய், கொஞ்சமாச்சு தங்கச்சி மேல ஒரு பாசம் இருக்கணும். என்னடா அப்படி திட்டுற? ஆமா, பின்ன நீ அப்படிதான் நடந்துக்கிற. இந்த வயசுல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? சாரிடா தம்பி. ஓ அளவுக்கு என்னால யோசிக்க முடியாம போயிடுச்சு.
அண்ணன் தங்கச்சி பாசத்துல சிவாஜிவே வெஜிட்டியப்பா. ம். ஆமாண்டா, என் அறிவு கண்ணை திறந்துட்டியப்பா, திறந்துட்டியே. சரி சரி, நடந்ததெல்லாம் இருக்கட்டும். சௌமியா தூங்கிட போறா. அவ தூங்குறதுக்கு முன்னாடி இதை அவட்ட போய் சேர்க்கிறேன். குடு. இந்தா உன் பாசமழை கொட்டு. நீ ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தல, அப்படி சாஞ்சி ஃபீல் பண்ணிக்கோ. என்ன போறா? ஐயோ, இவன் என்ன சரியான பேக் அண்ணனா இருப்பான் போல. நான் எதை சொன்னாலும் நம்புறான். இவனே ஃபீல் பண்ணிக்கிட்டோம். நம்ம இதை கொண்டு போய் ரவுடி பேபியோட கோவத்தை சாந்தப்படுத்தணும். அண்ணே, நீ ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ அடப்பாவி, இவனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. ஐயோ ஐயோ. ரவுடி பேபி தூங்கிட்டாங்களா? தூங்குனாலும் பரவாயில்ல, இவங்களை எழுப்பி மருதாணி வச்சு எப்படியாவது இவங்களை சமாதானப்படுத்தணும். ரவுடி பேபி, ரவுடி பேபி எங்க? கொஞ்சம் எந்திரிங்களேன். எதுக்கு? எங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், எந்திரிங்க. ராத்திரி 11 மணிக்கு என்ன சர்ப்ரைஸ்? எந்திரிச்சுதான் பாருங்களேன். எனக்கு ஒரு சர்ப்ரைஸும் தேவையில்ல. ஏங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு கொண்டு வந்துக்கிறானா? என்ன கொண்டு வந்திருப்பான்? ப்ளீஸ் ரவுடி பேபி, ப்ளீஸ்ங்க எந்திரிங்க. என்ன சொல்லு? கண்ணை மூடுங்க, மூடுங்க. கண்ணை திறந்து பாருங்க. இந்நேரத்துக்கு எங்க போய் மருதாணிய பறிச்சா? அது நான் ஈவினிங் பறிச்சேன், இப்ப அரைச்சேன். கரெக்ட் தானேங்க? சரி, அப்படி வை, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். இத நான் தான் உங்க கையில வச்சு விடுவேன். அதுவும் இப்பவே. கை காட்டுங்க. இல்ல, இதுல ஒரு விஷயம் இருக்கு, அதான். என்ன விஷயம்? அது இப்ப நான் உங்களுக்கு மருதாணி வச்சு விட்டா உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு அது செவக்கதுல தெரிஞ்சிடும். நீ என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறதா எனக்கு தெரிய மாட்டுது. வேணா உனக்கு நான் போட்டு விட்டுமா? இல்ல இல்ல, அதுல வேணாம். ஆக்சுவலி நான் மாத்தி சொல்லிட்டேன். இத நான் போட்டா நான் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கேன்னு தெரியும். ஓ, அப்படியா? ஆமா. அப்படின்னா நீ வச்சு விடு. நீ எவ்வளவு அன்பா இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கலாம்.